வெல்கம் டு KAG வாட்டர்ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். தமிழில் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் நடித்து பிரபலமான நடிகை தான் நடிகை பானுப்பிரியா. ஒரு காலத்தில் ரசிகர்களோட மனம் கவர்ந்த நடிகையாக இருந்தவங்க இப்போ அம்மா, அக்கா, மாமியார் போன்ற வேஷங்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவங்க பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்க. அவங்க கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் முகம் மற்றும் பெயர் அவரின் எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு மறைக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகை பானுப்பிரியா எப்போது வேண்டுமென்றாலும் கைதாகலாம் என பரபரப்பு நிலவுகிறது. காரணம், அவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவாகியுள்ளது. சிறார் நீதி சட்ட பிரிவுகள் 75, 79, இந்திய தண்டனை சட்டம் 323, 506, 341 ஆகிய பிரிவுகளில் சென்னை பாண்டிபஜார் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 75வது பிரிவின் கீழே இளைஞரார் சட்டத்தின் கீழே வச்சிருந்தா அவங்களுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் அல்லது 1 லட்சம் ரூபாய் தண்டனையும் கொடுக்குறாங்க. சிறார் நீதி சட்டம் 79 படி பானுப்பிரியாவுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் விதிக்க முடியும். 79 இளைஞரார் சட்டத்தின் கீழே பார்த்தோம்னா அவர்கள் பானுப்பிரியா 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனைக்கு உரியவராக மாறுறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் 1 லட்சம் ரூபாய் ஃபைன் அவங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டத்தில் தண்டனை பிரிவுகள் இடம்பெற்றிருக்கு. இந்த பிரிவுகளின் கீழ் பானுப்பிரியா அந்த தண்டனைக்கு உரிய நபராக இருப்பார். இந்திய தண்டனை சட்டம் 341 ஒரு கடுமையான குற்றப்பிரிவுதான். என்ன ஆயிற்று பானுப்பிரியாவுக்கு? எதனால் அவருக்கு இத்தனை சிக்கல்கள்? பானுப்பிரியா மீது சிறுமிகளை வேலைக்கு வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சிறுமியை தடுத்து வைத்ததாகவும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளில் இருந்து அவரால் மீள முடியுமா? பானுப்பிரியாவின் தூக்கத்தை கெடுத்து குடைந்தெடுக்கும் கேள்விகள் இவை. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா, இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஆயிரத்தி 1980களிலும் 90களிலும் கோலோச்சிய நடிகைகளில் பானுப்பிரியாவும் ஒருவர். நடனம், நடிப்பு, கிளாமர், டப்பிங் என அனைத்து துறைகளிலும் வல்லவர். ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் 1966ஆம் ஆண்டு பிறந்த நடிகை பானுப்பிரியா சென்னையில் வளர்ந்தவர். தனது 17வது வயதில் நடிக்க வந்துவிட்டார். 111 படங்கள், தமிழில் 40க்கும் மேற்பட்ட படங்களிலும் தெலுங்கில் 55 படங்களிலும் நடித்துள்ளார். ஹிந்தி, மலையாளம், கன்னட திரைப்படங்களிலும் அவர் முத்திரை பதித்தார். 1983ஆம் ஆண்டு தமிழில் மெல்ல பேசுங்கள் என்ற படத்தில் அறிமுகமானார். அதே ஆண்டு தெலுங்கில் சித்தாரா என்ற படத்திலும் அவர் அறிமுகமானார். நடனத்தில் சிறந்து விளங்கியதால் திரைப்படங்களிலும் அதிகமாக நடனமாடுபவராக நடித்து அசத்தியவர். தனது கண்களை கூட நடிக்க வைத்து புகழ் பெற்றவர். தற்போது குடும்பத்துடன் சென்னை தியாகராய நகரில் வசித்து வரும் நடிகை பானுப்பிரியா தமிழ் படங்களிலும் டெலிவிஷன் தொடர்களிலும் நடித்து வருகிறார். புகழ்பெற்ற நடிகைகளில் ஒருவராக விளங்கும் பானுப்பிரியா தனது வீட்டில் நகை, பணம் உள்ளிட்ட பொருட்கள் திருட்டு போனதாக ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பரபரப்பை ஏற்படுத்தினார். தனது வீட்டில் வேலை செய்யும் சிறுமி தொடர்ச்சியாக இந்த திருட்டில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எங்கள் வீட்டில் சந்தியான்ட்டு 1 இயராக வேலை செஞ்சிட்ருக்கா. அவங்க நிறைய பணம், கேஷ், அப்புறம் ஜுவல்லரிஸ், அப்புறம் ஐபேட், வாட்சஸ், கேமரா, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எடுத்து அவங்க அம்மா அடிக்கடி வருவாங்க எங்கள் பார்க்க, அந்த பொண்ணை பார்க்க. அவங்க அம்மா கொடுத்துட்டு திருட்டு வேலை செஞ்சுருக்கா. இந்த திருட்டை அந்த சிறுமியே ஒப்புக்கொண்டார் என அவரை மீடியாவுக்கு முன்னால் நிறுத்தினார். அப்போது பேசிய அந்த சிறுமியும் தான் திருடியதாக சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். ஃபோன் கொடுத்தேன், வாட்ச் கொடுத்தேன், கேமரா,
காசு கொடுத்தேன். இதெல்லாம் அம்மா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பணம் எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க. அது மட்டும்தான் தெரியும். அந்த சிறுமி பானுப்பிரியாவின் அறையின் சாவியை எடுத்து கதவை திறந்து திருடியதாக பானுப்பிரியாவால் குற்றம் சாட்டப்பட்டார். நான் தான் எடுத்தேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டா. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னோம். வந்துட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போன்னு சொன்னோம். அதுக்கு அவங்க வந்து இது மட்டும் செல்ஃபோனு, வாட்சஸ், கேமரா மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நகையும் கேஷும் எனக்கு கொடுக்கல, இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் அதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னும்போது, இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த சிறுமி திருடியதாக ஐபேட், வாட்ச், கேமரா உள்ளிட்ட பொருட்களையும் மீடியா முன்பு காட்டினார் பானுப்பிரியா. இந்த சம்பவம்தான் பானுப்பிரியா வீட்டில் ஏதோ நடக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது. அதாவது பானுப்பிரியா தனது வீட்டில் சிறுமிகளை வேலைக்கு அமர்த்தியிருக்கிறார் என வழக்கு பதிவு செய்வதற்கு அச்சாரம் போட்டது அந்த நிகழ்வு. ஆனால் பானுப்பிரியாவின் குற்றச்சாட்டிற்கு முன்னதாக ஏராளமான சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் அந்த வீட்டில் நடந்திருந்தன. ஆந்திர மாநிலம் சாமர்லக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாவதி. கணவரை இழந்தவர். 2 பெண் குழந்தைகள் அவருக்கு. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த நிலையில் அவரது 2வது பெண் அங்குள்ள ஒரு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். அப்போது கங்காதர் என்ற ஒரு ஏஜெண்ட் பிரபாவதியை அணுகி பானுப்பிரியாவின் வீட்டிற்கு அவரது மகளை வேலைக்கு அழைத்திருக்கிறார். ఇలాగే ఏజెంట్ ఉన్నాడంటే ఆయన పెద్ద கங்காதரன்ற ஏஜென்ட் வந்து வேலை இருக்கு, பொண்ணு அனுப்புங்க, அவங்களே வேலை கொடுத்துருவாங்க, சாப்பாடும் கொடுத்துருவாங்க, படிக்கவும் சேர்த்து விடுவாங்க, கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொன்னாரு. நான், கங்காதரன், என் பொண்ணு 3 பேரும் சென்னைக்கு போனோம். 10,000 முன்பணம் கொடுத்தாங்க. படிப்பை பாதியில் நிறுத்திய அந்த சிறுமி ஜனவரி 30ஆம் தேதி பானுப்பிரியா வீட்டில் வேலையை தொடங்குகிறார். மகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் என்ற ஒரே காரணத்துக்காக பிரபாவதி மகளை வேலைக்கு அனுப்பியிருந்தார். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் பலர் இதுபோல சிறுமிகளை வேலைக்கு அனுப்புவதால் பிரபாவதிக்கு மகளை அனுப்புவதில் தயக்கம் ஏற்படவில்லை. அதிலும் மகள் பிரபல நடிகை பானுப்பிரியா வீட்டில் வேலை செய்வது கூட அவருக்கு பெருமையாக இருந்தது. నేను వెళ్ళిన 3 மாசத்துக்கு ஒரு தடவை போய் பிள்ளைய பார்ப்பேன். பக்கத்திலேயே அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேல ஒரு நாள் கூட என் பொண்ணுகிட்ட பேசினதில்லை. அந்த வீடு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். கேமரா இருக்கும், நாய் இருக்கும், ஆட்களும் இருப்பாங்க. தனது மகள் பானுப்பிரியா வீட்டில் நன்றாக இருப்பதாக பிரபாவதி நினைத்து கொண்டிருந்த நிலையில் திடீரென ஒரு நாள், அதாவது கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பிரபாவதிக்கு ஒரு ஃபோன் வருகிறது. பானுப்பிரியா எண்ணிலிருந்து வந்த அழைப்பில் பேசியது பிரபாவதியின் மகள். உடனடியாக பானுப்பிரியா வீட்டிற்கு மகளை பார்க்க வந்து சேர்ந்தார் பிரபாவதி. కొన్ని రోజులు పోయిన తర్వాత கொஞ்ச நாள் கழிச்சு கஷ்டம்னு ஃபோன் செஞ்சா என்னால் பேச முடியலன்னு சொன்னான். அங்கே ஃபோன் பேச முடியாது. என் பொண்ணு மட்டும் இல்லை, மற்ற பொண்ணுங்களுக்கும் பிரச்சனை. 5-6 பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் வெளியே சொல்கிறதில்ல. சொன்னால் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுவாங்க. பானுப்பிரியாவின் வீட்டில் தனக்கு சித்திரவதை நடப்பதாக அந்த சிறுமி தாயிடம் கதறி உள்ளார். அதனால் மகளை அழைத்துச் சென்று விடலாம் என நினைத்து சென்னை வந்த பிரபாவதிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. மகளின் முகம் உள்பட பல இடங்களில் காயம் இருந்ததை கண்டார் பிரபாவதி. அது மட்டுமில்லாமல் மகளை அழைத்துச் செல்ல பானுப்பிரியா 10 லட்சம் ரூபாய் கேட்டதாக குற்றம் சாட்டினார் அவர். చెప్పేసింది కదా ఈ అమ్మాయి వాయిస్ என் பொண்ணு பேசின பிறகு நான் போய் பார்த்தேன். என் பொண்ணையும் என்னையும் அடித்தாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போன்னு சொன்னாங்க. இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. நான் கிளம்பி வந்துட்டேன். பிரபாவதியால் மகளை அழைத்துச் செல்ல முடியவில்லை. தனது மகள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாள் என்ற குற்ற உணர்வு அவருக்கு தலை தூக்கியது.
அவரை வேலைக்கு அனுப்பிய தான் தானே இதில் குற்றவாளி, மகள் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் என கண்ணீர் விட்டார். உடனடியாக ஆந்திர மாநிலம் சாமர்லகோட் காவல் நிலையத்தில் தனது மகளை மீட்க வலியுறுத்தி புகார் அளித்துள்ளார். పాపకి ఇక్కడ என் பொண்ணு அடிச்சாங்க, என்ன காயம்னு கேட்டால் நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க தான் அடிச்சாங்கன்னு என் பொண்ணு சொன்னான். 10 லட்சம் கட்ட சொன்னாங்க. என்கிட்ட பஸ்ஸுக்கு போகிறதுக்கு கூட காசு இல்லை. இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய சினிமா ஆர்டிஸ்டாக இருக்காங்க, என்கிட்ட போய் 10 லட்சம் கேட்குறாங்களேன்னு நினச்சேன். அப்புறம் நான் எங்கள் ஊருக்கு வந்து போலீஸில் புகார் கொடுத்தேன். ஒரு 14 வயசு சிறுமியை வேலைக்கு வச்சு சித்திரவதை செஞ்சதா ஆந்திரா மாநிலத்தில் நடிகை பானுப்பிரியா மேலே புகார் கொடுத்துருக்காங்க. 18 மாசமா அந்த சிறுமிக்கு சம்பளம் கொடுக்கலன்னு கூட சொல்றாங்க. ஆனா இந்த புகார் முழுக்க முழுக்க போய் இதுக்கு பின்னாடி எந்த உண்மையும் இல்லைன்னு பானுப்பிரியா மறுக்கிறாங்க. ஜனவரி 24ஆம் தேதி சாமர்லகோட் காவல் நிலையத்தில் பானுப்பிரியா மீது சிறார் நீதி சட்ட பிரிவுகள் 75, 79, இந்திய தண்டனை சட்டம் 323, 506, 341 ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ఈరోజు ఉదయం సుమారు 11 గంటల సమయంలో காலையில் 11 மணிக்கு சென்னையில் உள்ள பானுப்பிரியா மேலே புகார் கொடுத்தாங்க. தன்னோட 14 வயது பொண்ணு பானுப்பிரியா வீட்டில் வேலை செஞ்சுட்டு வராங்கன்னு அவங்கள திருப்பி அனுப்பி வைக்க கேட்டபோது பானுப்பிரியா மறுத்துட்டதாகவும் சொன்னாங்க. 30 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பொண்ணை திருப்பி கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்க சொன்னதா புகார் கொடுத்தாங்க. ఇప్పుడు మా అమ్మాయిని తీసుకురావడానికి చెప్పి వెళ్తే பானுப்பிரியா மீதான வழக்கு குறித்து ஆந்திர போலீசார் சென்னை பாண்டிபஜார் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்துதான் மறுநாள் பானுப்பிரியா தனது வீட்டில் திருட்டு போயிருப்பதாக மீடியாவை அழைத்து விளக்கம் அளித்தார். பானுப்பிரியா கூறிய குற்றச்சாட்டு குறித்து முன்னதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட சாமர்லகோட் காவல் நிலையத்துக்கும் தெரிவிக்கப்பட்டது. అక్కడ భానుప్రియ సీనియర్ భానుప్రియ గారు இது தொடர்பாக நாங்கள் விசாரித்தோம். பானுப்பிரியா அண்ணன் சொல்லும்போது அந்த பொண்ணு நகை, பணம், பொருட்கள், ஐஃபோன், வாட்ச், கேமரா எல்லாம் அவ்வப்போது திருடியிருக்காங்க. இது அவங்க அம்மா வரும்போதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னார். இது சம்பந்தமாக அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கேட்டபோது ஐஃபோன், வாட்ச், கேமரா திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னார். மீதி நகை, பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னதாகவும் அவர் சொன்னார். அவங்க திருப்பி கொடுக்கறதா சொல்லிட்டு இங்கே வந்து கேஸ் கொடுத்துருக்கிறதா சொன்னார். இந்த நிலையில் பானுப்பிரியாவின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சிறுமி சென்னை குழந்தைகள் நல குழுமத்தால் ஜனவரி 25ஆம் தேதி மீட்கப்பட்டார். மகள் மீட்கப்பட்ட தகவல் ஆந்திராவில் இருந்த பிரபாவதிக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் மகளை பார்ப்பதற்காக சென்னை திரும்பிய நிலையில் திடீர் திருப்பமாக போலீசாரால் பிரபாவதி கைது செய்யப்பட்டார். చైల్డ్ ఆఫీసర్తో சென்னையிலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் பொண்ணை விட்டுறேன்னு சொன்னாங்க. நான், சாய்லக்ஷ்மி, என் பெரிய பொண்ணு எல்லாரும் சின்ன பொண்ணை பார்க்க போனோம். அங்கே போலீஸ் மப்டியில் இருந்தது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்ன கைது பண்ணுறதா சொன்னாங்க. சாய்லக்ஷ்மி அதை தடுத்தாங்க. அப்போ எல்லாரையும் கைது பண்ணுறோம்னு சொல்லி மிரட்டினாங்க. அதாவது பானுப்பிரியாவின் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் பிரபாவதி மீதும் அவரது மகள் மீதும் தனது வீட்டில் நடந்த திருட்டு குறித்து புகார் அளித்திருந்தார். இந்த புகாரால் தான் பிரபாவதி கைது செய்யப்பட்டார். இதே வழக்கில் வேலைக்கார சிறுமியும் கைது செய்யப்பட்டு கில்லீஸில் உள்ள சிறுவர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். இந்த வழக்கில் தற்போதைய நிலையில் சிறுமி சிறார் நீதி குழுமத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் சாமர்லகோட் போலீசார் தாங்கள் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையை மேல் விசாரணைக்காக பாண்டிபஜார் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இனி பானுப்பிரியா மீதான வழக்கினை பாண்டிபஜார் போலீசார்தான் விசாரிக்க உள்ளனர். பானுப்பிரியா தனது வீட்டில் சிறுவர்களை வேலைக்கு வைப்பது தவறு என்பது தெரிந்தே சிறுமிகளை வேலைக்கு வைத்து கொண்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் இருந்து மட்டும் 4 சிறுமிகள் பானுப்பிரியாவின் வீட்டில் வேலை செய்து வந்துள்ளனர். கங்காதர், சோமராஜு என 2 புரோக்கர்கள்
பானுப்பிரியாவின் வீட்டிற்கு சிறுமிகளை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. అయితే 6th క్లాస్ చదువుతున్నప్పుడు 6ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு அங்கே வேலைக்கு போயிருக்கா. 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கா. என்ன வேலைன்னு கேட்டப்போ வீடு துடைக்கிறது, கிச்சன் வேலைன்னு சொன்னான். அந்த பொண்ணு தன்னோட கையை காட்டினா. கையெல்லாம் புண்ணாகி கருத்து போயிருந்துச்சு. வீடு துடைக்கிற கெமிக்கல் ஏதோ கையில் பட்டு கையெல்லாம் கருப்பாயிருக்கு. 2 வருஷமாக அந்த பொண்ணு அங்கே வேலை செய்கிறா. ஒரு சின்ன பொண்ணை வேலைக்கு வைக்கிறது நியாயமா? நாங்கள் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த பொண்ணு அடுத்தடுத்து அங்கே நிறைய சின்ன பொண்ணுங்க வேலை செஞ்சதா சொன்னான். அப்போது இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க? குழந்தைகளை வீட்டு வேலைக்கு அனுப்புவது என்பது பெற்றோருக்கு மற்ற வேலைகளை காட்டிலும் பாதுகாப்பானதாக இருப்பதால் புரோக்கர்களிடம் தங்களது குழந்தைகளை தயக்கமின்றி அனுப்பி வைத்து விடுகிறார்கள். நிறைய கிராமங்களில் இன்றைக்கி வந்து அப்பா அம்மா 2 பேரும் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது. அதுவும் அப்புறம் மைக்ரேஷன், நிறைய இடத்துல வந்து விவசாயம் பொய்த்து போச்சு. மைக்ரேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க. அப்போ குழந்தை ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த கேஸை பார்த்தோன்னாக்கா வீட்டு வேலைக்கு அனுப்புறது. வீட்டு வேலைக்கு எப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா, என் ஊரில் என் வீட்டில் என் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்காது, அங்கே போனால் அட்லீஸ்ட் சாப்பாடு கிடைக்கும், ஒரு படிக்க வைப்பாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இந்த குழந்தைங்களை வீட்டு வேலைக்கு அனுப்பி வைக்கிறது. பானுப்பிரியா ஒன்றும் ஏழை அல்ல. அவர் நினைத்திருந்தால் நல்ல சம்பளத்தில் எத்தனையோ வேலைக்காரர்களை அமர்த்தி இருக்க முடியும். இருந்தபோதும் ஏன் சிறுமிகளை வைத்துக் கொண்டார் என்பது முக்கியமான கேள்வி. பிரபாவதியின் மகளுக்கு எத்தனை வயது என மீடியாவுக்கு அவர் அளித்த பேட்டியில் 16-17 வயதுடைய பெண் என கூறுகிறார். ஆனால் அந்த சிறுமியின் 9ஆம் வகுப்பு மாற்றுச் சான்றிதழில் அவர் 2004இல் பிறந்தவர் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த சிறுமி வீட்டிலேருந்து பல பொருட்களை திருடிட்டு போனதாகவும், இந்த பொருட்களை திருப்பி கேட்டதுனால இந்த பொய் புகார் கொடுத்ததாகவும் நடிகை பானுப்பிரியா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 14 வயசு சிறுமியை வேலைக்கு வச்சுக்கிட்டதே தப்புன்னு குழந்தைகள் நல குழுமம் சொல்லுது. சிறுமியின் வயது தெரியவில்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது என சட்டங்கள் கூறுகின்றன. இருந்தபோதும் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் காம்பவுண்ட் சுவர்களால் மறைத்து கட்டப்பட்டுள்ள பணக்கார வீடுகளில் ஏராளமான சிறுமிகள் வேலை செய்து வருகின்றனர். அவனோட இளமை எப்படின்றது குழந்தைய படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல். அந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, எனக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும், அதில் குறிப்பாக என்ன திரும்ப கேள்வி கேட்காத ஆள் வேணும். ஏன்னா பெரியவங்களை வேலைக்கு வச்சாக்க கேள்வி கேட்பாங்க, டைமுக்கு போவாங்க, டைமுக்கு வருவாங்க, உடம்பு சரியில்லாமல் ஆவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா குழந்தை அப்படி கிடையாது. 24 hours குழந்தை வேலை வாங்கலாம், ஒரு தப்பு பண்ணாக்க அடிக்கலாம், ஆனால் பெரியவங்க அடிக்க முடியாது. ஸோ இது மாதிரி தன்னுடைய ஏழ்மை தன்னைக்கு தேவைக்கேற்ப வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும்னாக்க அது குழந்தை தான். பணம், அதிகாரம், புகழ் போன்றவற்றை வைத்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணமும் பெரும்பாலானோருக்கு இருக்கிறது. இதனால் சிறுமிகளை வேலைக்கு வைத்துக் கொள்வதில் அவர்களுக்கு வெட்கமே இருப்பதில்லை என குற்றம் சாட்டுகிறார்கள். நிறைய கேஸ் பார்த்தோம். நம்ம அரசு அலுவலர்கள் வீட்டில் குழந்தைங்க வேலை செஞ்சது, இந்த மாதிரி விஐபிஸ் வீட்டில் குழந்தைங்க வேலை செய்யறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்னை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம். அந்த தைரியம் தான் எனக்கு. ஏன்னா நம்ம சிஸ்டம் அப்படி ஃபெயில் ஆகுது. என்னன்னாக்கா யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு, யாராக இருந்தாலும் அவங்க வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு பயம் உருவாச்சுன்னா செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த கேஸ்லேயே பார்த்தோன்னாக்கா ஏற்கனவே சம்பவம் நடந்து 6 மாதம் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் வழக்கே போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கிறப்ப அதை குற்றங்கள் செய்வது அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். சிறுமிகளை வேலைக்கு வைத்துக் கொள்வதன் மூலம் ஏதேனும் பிரச்சனை வந்தால் சிறுமிகள் மீது திருட்டு பட்டத்தை கட்டிவிட தயங்க மாட்டார்கள் என யூனிசெஃபை சேர்ந்த ஆண்ட்ரோ ஜெசுராஜ் அதிர்ச்சி அளிக்கிறார். பானுப்பிரியாவின் விஷயத்தில் கூட அந்த சிறுமிக்கு திருட்டு பட்டம் கட்டப்பட்டது. பொய் வழக்கில் அந்த சிறுமி கைது செய்யப்பட்டார் என அதிர வைக்கின்றனர் இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர்கள். சிறுவர் நீதி குழுமத்தில் இது குறித்து வழக்கு வந்தபோது அந்த சிறுமி மீது புனையப்பட்டது பொய் வழக்கு என நிரூபித்திருக்கிறார்கள். கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த சிறுமி எப்படி பொய் வழக்கில் சிக்க வைக்கப்பட்டார்? அவர் ஏன் முதலில் பொருட்களை திருடியதாக ஒப்புக்கொண்டார்? சிறுவர் நீதி குழுமத்தில் பானுப்பிரியா ஆஜராகி என்ன சாட்சியம் அளித்தார் என்பது குறித்த தகவல்கள் அனைத்தும் சினிமாவை மிஞ்சிவிடும் ரகம். இதனை வரும் திங்களன்று கண்ணாடி நிகழ்ச்சியில் காண்போம்.